ஒரு ஊரில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு ஆனந்தமாக இன்றைக்கி போய் காய்கறி வாங்கிட்டு வந்து சமைச்சு வயிறு முட்டை சாப்பிட்லாம் அப்படின்னு மார்க்கெட்டுக்கு போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா போய் அவருக்கு பிடிச்ச காய்கறி எல்லாமே வாங்கிடுறாரு. வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் பாக்கெட்டில் கைவிட்டு பார்க்குறாரு. பாக்கெட்டு ஓட்டை. என்ன பண்ணுறதுனே இவருக்கு தெரியல. உடனே பார்த்தீங்கன்னா வாங்கின காய்கறி எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துக்கிட்டு அந்த காசு எங்கேயாவது கண்ணில் காண மாட்டுமான்னு வழி முழுக்க தேடிக்கிட்டே வீட்டு வரலும் வந்துடுறாரு. எங்கேயுமே அந்த காசு இவர் கண்ணுக்கு தென்படலை. இவருக்கு உடனே ரொம்பவே துக்கமாக போச்சு. துக்கம் அதிகமான உடனே பாவம் மனுஷன் வீட்டில் போய் உட்காந்து அழவே ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா இது ஆண்டவா, இன்றைக்கி தான் விடுமுறை நாள், இன்றைக்கினாவது ஆனந்தமாக சமைச்சு சாப்பிட்லான்னு பார்த்து மார்க்கெட்டுக்கு போனால் இப்படி ஆகிப்போச்சு என் நிலமை அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு அவங்க மனைவி சொல்கிறாங்க, விடுங்க விடுங்க, இதை விட பெருசாக ஏதாவது வர்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்னதாக போச்சுன்னு நினச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி கணவனை தேத்தி விடுறாங்க. இவரும் ஒரு வழியாக சரியாயிட்டார். மறுபடியும் வழக்கம் போல் வேலைகளுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அடுத்த வாரத்தில் மறுபடியும் ஒரு நாள் இவருக்கு விடுமுறை கிடைக்குது. அதே மாதிரி 10 ரூபாய் எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் இன்றைக்கி நம்ம கட்டாயமாக சமைச்சு சாப்பிட்றலாம் காய்கறியில் வாங்கிட்டு வந்துட்டு போயிட்டுருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழியில் ஒரு பள்ளிக்கூடம் போகிற பையன் பார்த்தீங்கன்னா அழுதபடியே வரான். இவர் நிறுத்தி அந்த பையன்கிட்ட விசாரிக்கிறாரு. ஏன் கண்ணு, ஏன் அழுதுகிட்டே வர அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் பார்த்தீங்கன்னா அதுக்கு இவர்கிட்ட சொல்கிறான், ஐயா ஐயா, நாங்கள் ரொம்ப ஏழைங்க ஐயா, எங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதுக்கு கூட வழி இல்லை, இன்றைக்கி தான் கடைசி நாள், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, அதனால தான் நான் அழுதுகிட்டே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன் அந்த பையன். உடனே பார்த்தீங்கன்னா இவர் பாக்கெட்டில் இருந்த அந்த 10 ரூபாய் எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டு திரும்பி இவர் வீட்டுக்கு போயிட்டார். அதே மாதிரி மறுபடியும் அவங்க மனைவி கேட்குறாங்க, எங்கெங்க காய்கறி அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இவர் பார்த்தீங்கன்னா நடந்ததை சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு இவர் போய் நாற்காலியில் அமர்ந்துக்கிறாரு. அவங்க மனைவி வந்து மறுபடியும் கேட்குறாங்க, ஏங்க இப்போ அன்றைக்கும் இதே மாதிரி தானே அந்த 10 ரூபாயை தொலைச்சிட்டு வந்தீங்க, அப்போ ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்தீங்க, இன்றைக்கும் காய்கறி வாங்காமல் வந்திருக்கிறீங்க, இதனால் உங்களுக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது தான் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதாவது அன்றைக்கும் காய்கறி வாங்கலான்ட்டு தான் போய் நம்ம பணத்தை இழந்தோம், இன்றைக்கும் நம்ம பணத்தை தான் இழந்துருக்குறோம், பட் ஏன் நம்மளுக்கு அந்த வருத்தம் வர மாட்டேங்குது அப்படின்னு இவரே தனியாக உட்காந்து யோசனை பண்ணும்போது தான் இவருக்கு புரியுது. அதாவது 2 இழப்புமே ஒன்று தான். ஒன்று தெரியாமல் தவறுதலாக நடந்தது, இது தெரிஞ்சே நடந்தது, அவ்வளோதான் வித்தியாசம். இழப்பு எப்படி இருந்தாலும் நேரிடும் மனுஷ வாழ்க்கையில், அது அவன் புரிஞ்சிக்கிற விதத்தில் தான் இருக்குதுங்கிறது இந்த கதையோட ஆழமான பதிவு. மற்றொரு ஆள் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டே இருக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வழிப்போக்கில் வந்த ஒருவர் பார்த்தீங்கன்னா அவனை நிறுத்தி கேட்குறாரு, ஏப்பா அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர் பார்த்தீங்கன்னா, ஐயா ஐயா, என்கிட்ட ஒன்றும் இழக்கிறதுக்கு இல்லை, அதனால் அழுவுறேன் அப்படின்னு கேட்குறாரு. என்னப்பா சொல்கிற, இழக்கிறதுக்கு ஏன் எது இல்லையே அப்படிங்கும்போது தான் அந்த அழுதுட்டு இருந்த நபர் பார்த்தீங்கன்னா அவர் பாக்கெட்லேருந்து ஒரு காலி பர்ஸ் ஒன்று எடுத்து அந்த நபர்கிட்ட காட்டுறாரு. இங்கே பாருங்க ஐயா, இது காலி பர்ஸு, இது இன்னொருத்தனது, நான் எப்படியோ ஒன்று இன்றைக்கி திருடினாவது பொழப்ப கழிச்சிடலான்னு பார்த்தேன், திருடினவங்கிட்டையும் ஒன்றும் இல்லை, திருடிட்டு வந்த எங்கிட்டையும் ஒன்றும் இல்லை, இப்படி ஆகி போச்சேன்னு அந்த வேதனை நினச்சி தான் அழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு அந்த ஆள் சொல்கிறாரு, தம்பி, யார் யாருக்கு எது எது நடக்குமோ அதுதான் நடக்கும், எல்லாருமே அரசனாயிட முடியாது, எல்லாருமே ஆண்டியும் ஆயிட முடியாது அப்படின்னு அவர்கிட்ட இந்த தத்துவத்தை சொல்லிவிட்டு அவர் பார்க்கலே கிளம்பி போயிட்டார். அப்போ தான் அந்த ஆளுக்கு புரியுது, அதாவது அந்த திருடன நபருக்கு புரியுது, யார் யார் என்னென்ன செய்யணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கிறானோ அது தான் அவங்க செய்ய முடியும். நீங்கள் தப்பான வழியிலேயே போனாலும் உங்கள் நேரம் நல்லா இருந்தால் அது நடக்கவே நடக்காது. எப்படியோ ஒன்று ஆண்டவன் உங்களை ஒதுக்கிவிட்டு தனிப்பட்ட வழியில் கூட்டிகிட்டு வந்துடுவாப்புல. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு தனி பாதையை கட்டாயமாக கடவுள் கொடுப்பாரு. அந்த பாதை வரவரில் நீங்கள் பொறுத்திருந்து தான் ஆகணும் இந்த பூமியில்.